அப்படி சூரபத்மன் பெருமானிடத்தில் கேட்டான். பெருமான் சொன்னார், எல்லாம் வல்ல சிவபெருமான் என்னுடைய அருள் சக்தி அல்லாது உன்னை எதுவும் செய்ய. இவன் பார்த்தான், நான் தான் தினமும் சிவ பூஜை பண்றேன், நான் தான் தினமும் சிவபெருமானை வழிபடுகிறேன், சிவபெருமான் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார், நல்லது செய்வார், என்னை அழிப்பாரோ என்கிற எண்ணம் வந்தது. ஆனால் கூடவே ஆணவமும் வந்தது. அதனாலதான் பதவி வருகிற பொழுது பணிவு வரணும். ஆணவம் வந்து விட்டது, ஆணவம் சேர்ந்தது. இவன் 2 நாளைக்கு பூஜை பண்ணினா பதவி வந்தா பூஜை பண்ணுவானா? நான் நேற்று வரைக்கும் சும்மா இருந்தேன் சார், அப்போ சிவ பூஜை பண்ணினேன், கோயிலுக்கு போனேன், சஷ்டி அன்னைக்கு மடத்துக்கு வந்தேன், இன்னைக்கு நான் வேல் வச்சு பூஜை பண்ணதுனால சுவாமி எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்து விட்டாரு, இனிமேல் எனக்கு டைம் இல்லை, தூக்கி ஓரமாக வைக்கிறேன் வேலை. இப்போ அடுத்த நிமிஷமே என்ன வரும்? சோதனை வந்துடும். எப்படி டேப்லெட் போடாமல் இருந்தால், மருந்து மாத்திரை போடாமல் இருந்தால் அடுத்த நாள் காய்ச்சல் வந்துடுதோ, டாக்டர் சொல்லுவார், ஏயா மாத்திரை நிப்பாட்டின, கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது சார். ஐயா நான் என்ன சொன்னேன், 6 நாளைக்கு போட சொன்னா இல்லையா? ஐயோ மறந்துட்டாங்க, போயா ஒரு 10 நாளைக்கு மாத்திரையை போட்டுவா. இவன் காய்ச்சல் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் மாத்திரையை போட்டுக்கொண்டே இருந்தால் காய்ச்சல் வராது. கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம்? கடவுளாவது ஒன்றாவது, வேல் பூஜையாவது, திருவாதிரையாவது, அபிஷேகமாவது சத்தம் போயான்னு கிளம்பிடுவோம். அதனால தான் கடவுள் நம்மகிட்ட வர்றதில்லை. நம்ம செய்கிற வழிபாடு காமிய வழிபாடு. நம்ம வழிபாடு என்ன? காமியம். நாங்க செய்யறதெல்லாம் நிஷ்காமியம். அதன்னையா காமியா நிஷ்காமியம்? எங்களுக்கு கோமியம் தான் தெரியும். காமியம்னா எனக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்திற்கு ஆசைக்காக கடவுள்கிட்ட கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், நல்ல நகை வாங்கணும். தங்க விலை வேற 1 லட்சம் ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னு இன்னமோ நாளைக்கே போய் தங்க வாங்குற மாதிரி கவலை. 1/2 கிராம் வாங்குறது கையில் காசு இல்லை. ஆனால் இந்த அம்மா செய்தியை பார்க்கும்போது கடைசியாக பார்க்கும், தங்க விலை ஏறிடுச்சா இல்லையா அப்படின்னு. சில பேருக்கு முட்டை விலை ஏறினா மூச்சு முட்டிக்கும், என்ன முட்டை விலை 5 ரூபாய் ஏறி போச்சு. அந்த மாதிரி இந்த பேப்பரில் எடுத்தானா சில பேர் முட்டை விலை ஏறுறது எப்படி, தங்க விலை ஏறுறது எப்படின்னு பார்ப்பான். தங்கம் வாங்குறது இல்லை யாரும், ஆனால் ஒரு வருத்தம் நமக்கு. அது வாங்குறவன் கவலைப்படணும், விற்கிறவன் கவலைப்படணும். உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் வாங்க முடியுமா? இருக்கிற தங்கத்தை அனுபவிச்சா போதும். இப்போதான் நிறைய வந்துருச்சு, தங்க மாதிரியே கவரிங் நகை, தங்க மாதிரியே வைர நகை, வைர நகை மாதிரியே கண்ணாடி நகை. நீ கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எல்லா பொம்பளையும் 2-2 கிலோ போட்டிருக்கு. என்னமான்னு கேட்டேன், எல்லாம் சாமி கவரிங் வாடகை, சாயங்காலம் கழட்டி கொடுத்துடணும் சாமி. நம்ம அதான் பார்த்தேன், என்னடா பார்த்தா சாப்பாடுக்கே வழி இல்லாத மாதிரி மண்டபம் சின்னொன்று மண்டபமாக இருக்குது. எல்லா பொம்பளைங்களும் ஒவ்வொரு பொம்பளையும் கழுத்தில் 5 கிலோ பக்கம் போட்டிருக்காளே, ஒத்திராமெல்லாம் போட்டிருக்காளே, தங்க மாதிரியே கண்டுபிடிக்க முடியல. எது கில்ட்டிங் நகை, எது தங்கம்? ஒரு ஆசை, நப்பாசை, அடுத்தவங்க மதிக்கணும்னு. ஆனால் உலகத்திலேயே அணிகலன் போடாமல் இருந்தால் தான் நல்ல மதிப்பு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சில பேர் இந்த ஏழ்மையில் வாழ்ந்தவனுக்கு தங்கத்து மேலே ஆசை நிறையா இருக்கும். அப்படியே இந்த சியாம் பூரா மாதிரியே கழுத்தில் போட்டிருப்பான். இந்த கழுத்தில் இந்த பிரேஸ்லெட்டு, அது இது எல்லாம் எவர் சில்வர், எல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டிங் நகை. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஔவையார் நினைக்கவே பண்ணாங்க, 4 விரலில் கட்ட விரலை தவிர நினைப்பான், இன்னும் 2 விரல் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எல்லா விரலுக்கும் மோகத்தை போட்டுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி நின்று இந்த பழைய பாண்டியா படத்தில் எம்ஆர் ராதா பாட்டு பாடுவார், மாமா மாப்பிள்ளைன்னு. அதில் பார்த்தீங்கன்னா கக்க கிக்கின்னு, அதில் இந்த கையை காட்டுவார், கக்க கிக்கின்னு. இந்த மோதிரத்தை என்ன பண்ணுவான், எல்லாரும் பார்க்கணும்னு மாதிரி இப்படி இப்படி நான் மோதிரம் போட்டிருக்கேன் பாரு, நான் மோதிரம். இன்னைக்கு ஔவையார் கம்பன் காசுக்காக பாடினான், அவ்வை கூழுக்காக பாடினான். ஔவையார் கூழுக்காக பாடினான், அந்த அம்மா காசுக்காக கம்பன் பாடினான். ஆனால் கூழுக்காக தர்மத்திற்காக பாடினவள் அன்னை பிராட்டி, நம்முடைய அவ்வை பிராட்டி, நம்முடைய பாட்டி. அம்மா சொன்னா, விரகர் 2 புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேறு வேம்பேனும் நன்று. போட பேச தெரியாம இருக்கணும்,
நகர நகரமே தெரியாது, கந்தபுராணம் தெரியாது, முருகன் திருப்பாட்டு தெரியாது. ஆனா நல்ல பெரிய கார்ல வந்து இறங்குறாரு. இவருக்கு வேண்டப்பட்டவர் நகையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, 50,000 ரூபாய் புடவை கட்டிருக்கிறாங்க, வந்து சேர்ல உட்காந்துருக்கிறாங்க. இந்த அம்மா இந்த ஐயா பேசுனா பிரமாணமா இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சவங்க உட்காந்துருக்கிறான். அதுக்கு என்ன புராணமே தெரியல, அதை போய் பலே பேஸ் அப்படிங்கிறான். அந்த டிவியில் வந்தவங்க இந்த டிவியில் வந்தவங்க. ஆனா அதுவே விஷயம் தெரிந்தவர்கள் ஞானிகள் சாதாரணமா வந்து பேசுனா, என்னையா பார்த்தா பண்டார மாதிரி இருக்கிறாரு, ருத்ராட்ச மாலையை போட்டு வர்றாரு, இவர் என்னத்தை பேச போறாரு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சாதாரணமாக இருக்கிறவங்கள ஏதாவது ஒன்று வாங்கி கையில் விரல்ல மாட்டிக்கிட்டு சொக்காயை போட்டுக்கிட்டு மேலே அங்கவசரம்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வாடகை காரையாவது எடுத்துட்டு வந்து, நீங்கள் ரோல்ஸ் ராய் காரு மெட்ராஸில் 5,000 ரூபாய் கொடுத்தா 1 மணி நேரம் வாடகை. 5,000 ரூபாய்க்கு 1 மணி நேரம் ரோல்ஸ் ராய் கார். இவன் வந்து இறங்குவான் ரோல்ஸ் ராய் காரில். அந்த கார் விலை 7 கோடி ரூபா. வாடகை எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு? 5,000 ரூபாய் கொடுத்தா போதும். வந்து ஆஹா யார் கார்? நம்ம கார் தான், இப்போ தான் வாங்கினேன். ஒப்படைக்கலன்னா செயல இருப்பான். 7 கோடி ரூபாய் கார் எங்க? இவன் கொடுக்குற இந்த 5,000 ரூபாய்க்கே கடனை உடனே வாங்கியிருப்பான். எதுக்கு இந்த பெருமை? நீ இயல்பா இருப்பா, இயல்பா இரு. நால்வர்கள்லாம் நடந்துதான் போனாங்க. அருணகிரி சுவாமி ஒரு கௌபீனத்தை கட்டி கொண்டுதான் முருகனை கண்டார், வீதி வீதியாக அலைந்தார். ஆனால் முருகன் பேச தெரிந்தாலும் பரவாயில்லை, பேச தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அவனை ஒழுங்கா கும்பிட்டாலும் பரவாயில்ல. முருகன் மட்டுமல்ல, சிவனையும் சொல்லுகிறேன், இந்த 2 தெய்வங்களும் அவனை நம்பி வழிபட்டா அவங்கள தூக்கி தலையில வைக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கையை பெருசாக்கி கொண்டே இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்முடைய சிவபெருமானும் முருகன். ஆமா, ஆகையினாலே சூரபதுமன் பார்த்தான், உன்னுடைய சிவபெருமானுடைய சக்தி இல்லாமல் நான் எப்படி சாக முடியும்னா, இவன் பதவி வந்த வச்சு என்னாச்சு, பதவி வந்தால் நிறைய விருந்து வைக்கணும், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, ஐயா எனக்கு சீட்டு வேணும். இந்த நேரத்தில் போய் நான் மணி அடிச்சுக்கிட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாள், என்னைய அமைச்சர் போய் உடம்பெல்லாம் பட்ட பட்டையாக போட்டு உட்காந்துருக்குறாரு. இவருக்கு உடனே ஒரு என்னங்க வீட்டம்மா சொல்லுவா, என்னங்க நேற்று வரைக்கும் சாமியை கும்பிட்டீங்க, கோயிலும் போனீங்க, இன்னைக்கு தான் நீங்கள் கவுன்சிலர் ஆகிட்டீங்களே, இன்னமும் எதுக்குங்க இந்த சாமி கீமிலாம், நீங்கள் ஒரு சாதாரண ஆளான்னு இவருக்கு அப்படியே இந்த மண்டையில் சொர்ன்னு ஒரு முடி நிற்க மேலே. இந்த கார குழம்புலாம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மண்டையில் வேக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வேக்கும் இருக்கு அப்படிங்கிற. இந்த ஒரு பழமொழி உண்டு, முந்திரிக்கு மேல் காணி மிகினும் தன்னை மந்திரியாக எண்ணி விடும்னா. ஒரு முந்திரி கொட்டை அளவில் தங்க இருந்ததுன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோவணத்தில் காசு இருந்தா கோழிக்கு கூட பாட்டு வரும். காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, உட்காந்துருப்பான், கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. அதுவே கையில் காசு இருந்ததுன்னா அப்படியே பாட்டு என்ன வரும், 5 மணிக்கு எந்திரிச்சிடுவான், தூக்கம் வராது, பரடுவான், உருடுவான். கையில் காசு இருக்க, நாளைக்கு அதை வாங்கணும், இதை வாங்கணும், இடத்த வாங்கணும், அதை வாங்கணும். காசு படும் பாடு, பதவி படுத்தும் பாடு. ஆனால் என்னைக்கு உயிர் போகணும்னு அவனுக்கு தெரியாது. காசு வேணும், பதவி வேணும். இதெல்லாம் நீங்கள் பெரிய புராணம் படிக்கணும், நீங்கள் பெரிய புராணம் படிக்கணும். நம்முடைய கோச்சங்க சோழநாயனார் வரலாறை படிக்கணும், மூர்த்தி நாயனார் வரலாறை படிக்கணும், சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறை படிக்கணும், புகச்சோழ மாமன்னருடைய வரலாறை படிக்க வேண்டும். அவங்கெல்லாம் உயர்ந்த பதவியில இருந்தும் கூட சிவனை மறவாது வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். ஐயா, மூர்த்தி நாயனாருக்கு யானை மாலை போட்டு பதவி கொடுத்தது. அந்த கதையை அப்படியே எடுத்து ஒரு பெரிய டைரக்டர் படமா எடுத்தார், சரஸ்வதி சபதம் அப்படின்னு. இந்த வரலாறு எங்க பெரிய புராணம் சொன்ன வரலாறு ஐயா. அது மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைத்தார், சந்தனம் கிடைக்கலன்னு முழங்கையை அரைத்தார், சுவாமி வந்தார். அடுத்த நாள் சொல்றார், உன் கனவுல உன்னை பாடாப்படுத்திய இந்த கர்நாடக மன்னன் இன்று ராத்திரி இறந்து செத்து போயிடுவான், நீ நாளைக்கு மதுரைக்கு ராஜாவா வருவேன்னார். சுவாமி, சந்தனம் அரைச்சதுக்கு மதுரைக்கு ராஜாவா? குதிரநாயகத்துல ஒரு சாதாரண சேவகனா இருந்தா போதுமேனார். இல்ல இல்ல, நீ செய்தது பெரிய காரியம் அப்பா, உனக்கு மதுரையே ஆளக்கூடிய நல்லவன் கையில பதவி வரணும். சரி, என்னமோ சிவன் சொல்றாரேன்னு இவர் நேரா போய் சிவன் சொல்லிவிட்டார் அப்படின்னு போய் சொல்லல. அவர் பாட்டுக்கு வழக்கமா ஓரமா
சந்தனக்கட்டையை எடுத்துக்கிட்டு போனார். அன்னைக்கு ராத்திரி நெஞ்சு வழி வந்து அந்த மிக மோசமான அந்த மன்னன் இறந்து பட்டான். சிவனடியாருக்கு துன்பம் கொடுத்த மன்னன், அடியவருக்கு இடைஞ்சல் செய்த மன்னன் இறந்து போனான். இப்ப என்ன பண்ணா, ஒரு யானை கழுத்து கையில தும்பிக்கையில ஒரு மாலையை கொடுத்து யானையுடைய காதுல, நீ போய் யாராவது வீதியில ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த மாலையை போட்டால் அவர்தான் இந்த ராஜா அப்படின்னு. இந்த யானை என்ன பண்ணியது, எல்லாத்தையும் பார்த்தது. ஏன்? சிவன் உத்தரவு. மூர்த்தி நாயனார் ஓரமாக நின்று கொண்டிருந்தார். அவர் கழுத்திலே வந்து மாலையை போட்டார். ஆஹா, சாமி சொன்ன மாதிரி எனக்கு ராஜாவா கிடைச்சது. இனிமேல் சந்தனமாவது கட்டையாவது நான் அரைப்பதாவது ஒன்னாவது, நான் பதவி வந்து விட்டது, சிவனை மறந்து விட்டேன் என்று சொல்லவில்லை. உடனே பட்டாபிஷேகம். இதே மாதிரி அபிஷேகம் பண்ணி நல்ல வைரம் மாணிக்கம் வைடூரியம் செறிந்த அந்த இப்ப அந்த கிரீடத்தை கொண்டு வந்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவருக்கு வைக்க போறாங்க. ஏன்னா ராஜாவாச்சு. அவர் சொன்னார், ஐயா, இந்த பதவி சிவன் தந்தது. இந்த பதவி சிவபெருமான் ஆளவாய் சொக்கன் போட்ட பிச்சை. ஆகையினாலே நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஐயா. எனக்கு ஏற்கனவே தலையில கிரீடம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய ஜடாமுடி. அப்ப சுவாமி, இந்த முத்து மாலைகள், ஆரம் வைர மாலைகள், பட்டு வஸ்திரங்கள், இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. எனக்கு ஏற்கனவே என்னுடைய மார்பிலே ருத்ராட்ச மாலைகள் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இதைவிட இந்த முத்தும் வைரமும் பவளமும் தேவையா? அது வேண்டாம் சுவாமி. நல்ல சந்தனம், ஜவ்வாது, புனுகு, குங்குமப்பூ அரைச்சு வச்ச அந்த மான்மத சாந்து, இதையெல்லாம் உடம்புல பூசணும் சுவாமினர். ஐயா, அதையெல்லாம் கடவழிக்கு வராது. இந்த நாற்றம் எடுத்த இந்த உடம்புக்கு அந்த திரவியங்கள் ஏது? எனக்கு ஆளவாயான் திருநீர் இருக்கிறது, அந்த திருநீரை நான் பூசிக்கொள்ளுவேன் என்று சொன்னார். மும்மையால் உலகை ஆண்டார் மூர்த்தி நாயனார். மும்மையால்னா திருநீர், ஜடாமுடி, உருத்தாக்கம் என்கிற 3 பொருளை வைத்து, நாவிலே அஞ்செழுத்தை வைத்து நமச்சிவாய என்று சொல்லி நம்மளுடைய புகழை பாடி தொண்டு செய்து அரசாட்சி செய்தவர். ஆண்டியாக இருந்து அரசனாக மாறிய நாயனார் மூர்த்தி நாயனார். நண்பர்களே, நீங்க ஏதோ சிவனடியார் முருகனடியார் என்று ஏளனம் செய்ய வேண்டாம். முருகனுக்கு தொண்டு செய்தால், சிவனுக்கு தொண்டு செய்தால் அவன் உங்களை நல்ல கதிக்கு வைப்பான். உடனே சுவாமி, எங்களுக்கு யானை மாலை போடுமான்னா, இன்னைக்கு யானை மாலை போடாது, யானை வேணா மிதிக்கும். இன்னைக்கு யானையே இல்லை, அது வேற விஷயம். யானையை வச்சு பிச்சை தான் எடுக்கிறானே தவிர அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. இன்னைக்கு நீங்கெல்லாம் போடுற ஓட்டு தான் மாலையா வந்து சேரும். இது மக்களாட்சி. யானை வந்து போற அளவுக்கெல்லாம் இங்க ராஜ்யம் இல்லை. நீதி இல்லா மன்னர் ராஜ்யம், நெற்றியிலே பூதியில்லார் செய்தவமும் சோதி கழலறியா ஆசான்னார். குருஞான சம்பந்தர் மாதிரி வேற யார் வர முடியும்? சிவனை உணராதவன் குருநாதரா இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுங்க, சங்கீதம் தெரியும், சகல சாஸ்திரமும் தெரியும். ஆனால் நெஞ்சில சிவபெருமான் இல்ல, கெட்ட எண்ணம் இருக்கிறதுனா நீ குருநாதனே கிடையாது. சோதி கடலறியா ஆசாரம், இவங்க 3 பேரும் சுத்த விடல். ஆகவே நிறுத்து விடுனர், தூக்கி எறியினர். சுத்த விடல், வித்த விடல்னா பவர். என்ன, காஞ்சி போன முருங்கைக்காயை குழம்பு வைக்க முடியுமா? நல்ல காஞ்சி போன முருங்கைக்காயை எடுத்து நான் குழம்பு வைப்பேன். நல்ல அதை உடைச்சிங்கன்னா விறகு தான் எரிக்கலாமே தவிர குழம்புக்கு ஆகுமா? முத்தி போன முருங்கைக்காய். அந்த மாதிரி நீதி இல்லா மன்னர் ராஜ்யம். நான் அடிக்கடி சொல்றேன், நான் சொல்லதெல்லாம் நடந்துகிட்டே வருது. நீங்க கட்டின கோயிலில் திருவாசகம் பாட விடமாட்டான்னா தென்காசியில் நடக்குது. இன்னைக்கு தென்காசியில போய் அடியார்கள்லாம் குய்யோ முறியோ நாங்கள் திருவாசகம் பாடுறோம். கொள்ளையா அடிக்க போனோம், தேவாரம் திருவாசகம். அதனால சொல்ல, தனக்கென்று ஒரு நாடு, தனக்கு என்று ஒரு மொழி, தனக்கு என்று ஒரு மக்களை உருவாக்கியவன் தன்னிகரில்லாத தலைவன் முருகனை தவிர வேற யார்? நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அவன்கிட்ட போய் மோத முடியுமா? அதனாலதான் திங்களும் ஞாயிறும் தோயும் செப்பரும் சீர் மனம் அமைத்தார் எம்பெருமான் நாவுக்கு.